பைனாப்பிள் ஐஸ்கிரீம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரில் தான் 200, இந்த டம்ளரில் 200 கிராம் பிடிக்கோங்க. பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துருக்காங்க. 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே அளவு பைனாப்பிள் பண்ணும்போதும் சேர்த்துக்கணும். பால் அந்த பைனாப்பிள் வச்சுருக்கோம் பாருங்கள், அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோங்க. 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இந்த பாலில் கரைச்சி வச்சுருக்காங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு துளி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பைனாப்பிளை மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த சக்கெல்லாம் இல்லாத எடுத்துக்கணுங்க. பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து இதே மாதிரி இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் திக்காக இருக்குங்க. தண்ணி சுட்டு வச்சுங்க. இதில் இந்த சர்க்கரையை போட்டு கரையை விட்டுட்டு பைனாப்பிள் அது சர்க்கரை கரைஞ்சதும் இந்த பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதை போட்டுட்டு இந்த கஸ்டர்டு பவுடர் வந்து 1 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த பாதியை வந்து இதில் ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். சர்க்கரை கரையிடும். अंजलि अंजलि पुष्पांजलि, अंजलि अंजलि पुष्पांजलि, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. अंजलि अंजलि पुष्पांजलि, अंजलि अंजलि पुष्पांजलि, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. பால் திக்காயிடுச்சுங்க. இப்போ அந்த கஸ்டர்ட் மாவு கரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி, கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி. கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணுங்க. விட்டுட்டிங்கன்னா அடியில் தங்கிடும், அடி பிடிச்சிடும். திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல். கஸ்டர்ட் பவுடர்லாம் கான்ஃப்ளவர் தாங்க, அது திக்னஸ் வரதுக்காக தான். கூட ஆடட் ஃப்ளேவர் சேர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கஸ்டர்டு கரைச்சி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஆகுதாங்க. திக்னஸ் வந்துடுச்சிங்களா. வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பைனாப்பிள் புட்டிங் திக்கன் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு லேயர் ஊற்ற போகிறேன். அதனால் டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 2 ட்ராப்பு வார்ம் ஆகிடுச்சுங்க. ஒரு 2 ட்ராப்பு எசன்ஸ் போட்டுக்கலாம். போதும். மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சில்வர் ஃபாயில் போட்டாங்க. பாருங்கள்,
ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நேற்று அந்த பைனாப்பிள் ஜூஸும் இந்த மில்க்கும் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணோம் இல்லைங்க, ஓவர் நைட் வச்சது. இது வந்து பைனாப்பிள் மேலே கோட்டிங் மாதிரி வந்திருக்குங்க, மிடில் வந்து பால் இருக்கிற மாதிரி வந்திருக்கு.